இப்போ ஆல்மோஸ்ட் எங்களது வந்து அப் டு 55% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு எம்ஆர்பிக்கு மேல. 40 to 55% டிஸ்கவுண்ட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நல்ல பிரைஸ். இது வந்து கிளீனிங் மிஷின். இங்க தான் எந்த ரா மெட்டீரியல் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றோம். இங்க கிளீன் பண்ணிட்டு இந்த மிஷின் வச்சு தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கிளீனிங் ஆன பிறகு வந்து இங்க ரோஸ்ட் ஆகும். ரோஸ்டிங் ப்ரோசஸ் இந்த மிஷின். கேஸ் ரோஸ்டர் வச்சு தான் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க எலக்ட்ரிக்கல் ரோஸ்ட் வைக்கல, கேஸ் ரோஸ்டர்ல தான் ரோஸ்ட் பண்றோம். சரி சார். ரோஸ்ட் ஆன பிறகு இங்க பவுடர் ஆகும் இந்த மிஷின். இந்த மிஷினல் வந்து பல்வரைசர் மிஷின். ஓகே. சோ இங்க வந்து பவுடர் பண்றோம். சரிங்க சார். ரெண்டு மிஷின் இருக்குது எங்களது பவுடர் பண்ற மிஷின். ஒன்னு வந்து இந்த மிஷின். ஓகே. ப்ளோவர் பல்வரைசர். இது பவுடர் யூஸ் பண்ணுவோம். இது ஒன்னு ரெண்டு பவுடர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். சரிங்க சார். பவுடர் ஆன பிறகு வந்து அந்த மிஷினல்லி இது வைப்ரோ ஷிஃப்டர்னு சொல்லி இங்க வந்து அது பவுடர் ஸ்மூத்னஸ் வேணும் இல்லையா? சில மசாலா வந்து ரஃப் வேணும். ஓகே. சில மசாலா வந்து ஸ்மூத்தா இருக்கணும். ஸ்மூத்னஸ் மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த மிஷின் யூஸ் பண்றோம். எங்க கம்பெனில வந்து நாங்க மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். போஸ்டர்ஸ், ஃபிளெக்ஸ் போர்ட்ஸ், அப்புறமா சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இப்போ மெட்டா ஆட் ஆகட்டும், கூகுள் ஆட் ஆகட்டும், அந்த மாதிரி ஆட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு டிவி ஆட் கூட வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ மசாலா தயார் பண்றது ஆமா என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் ஆட் பண்றீங்க? வாங்க காமிக்கிறேன். இங்க வந்து இங்க இருக்குது பாருங்க. இது பலாவ் லீஃப், பே லீவ்ஸ். ஓகே. இது ஆட் பண்றோம். சரி. மேசையில உடைச்சி வச்சிருக்காங்க மேஸ். இது ஓகே. ஜாபத்ரின்னு சொல்றாங்க இல்லையா? ஜாதிபத்ரி. ஜாபத்ரி. சரி, ஓகே சார். இது வந்து ஜீரா, ஜீரகம், குமினி. சரி, ஓகே சார். இது உருத்தாள், வெள்ளை உளுந்து. ஆமா ஆமா. இதெல்லாம் சாம்பார் பவுடர் போட போறோம். ஓகே. இது வந்து கஸ்தூரி மேத்தி. ஓகே. சரிங்க சார். அப்புறம் பெப்பர் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. மிளகு தூளா? பெப்பர். பிளாக் பெப்பர் பவுடர். மஸ்டர்ட்ஸ், பிளாக் கர்டமம், ஜங்கல் இலைச்சின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது. சரி, பெப்பர் பவுடர் இருக்குது. பெப்பர் ஃபுல் பெப்பர். இது ஃபுல் பெப்பர், ஒயிட் பெப்பரே இருக்குது இப்போ. ஓகே. இலைச்சி, ஏலக்காய். ஓகே. சோம்பு. சோம்பு கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, கொத்தமல்லி. இது வந்து நட்மெக். இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், ஃப்ரெஷ் ரா மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே. இது யூஸ் பண்ண போறோம். கேட்டரிங்க்கு சர்வீஸ் பண்றாங்க சில பேர். சில பேர் ஹோட்டலுக்கு சப்ளை பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் பெரிய பேக்கேஜ் வேணும். 3 kg, 5 kg, ஈவன் 20 kg கூட வாங்க போறாங்க. சார், இப்போ அரிசின் மசாலால என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ் தயார் பண்றீங்க? இப்போது வந்து எங்களது 9 ஐட்டம் இருக்குது. ஓகே. 9 ஐட்டம்ஸ் இருக்குது இப்போ. அதில் வந்து பாருங்க, இது வந்து சில்லி பவுடர். ஓகே. இது வந்து பிரியாணி பவுடர். பிரியாணி மசாலா பவுடர். சரி சார். இது வந்து உங்களுக்கு நான்வெஜ் வந்து சிக்கன், மட்டன் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வெஜ் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணலாம். 3 in 1 காம்பினேஷன் பண்ணிருக்கோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சார். அடுத்தது வந்து இது கரம் மசாலா பவுடர். கரம் மசாலா பவுடர். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து சாம்பார் தூள், சாம்பார் பவுடர். ஆமா, சாம்பார் பவுடர். இது வந்து மட்டன் மசாலா. மட்டன் மட்டும் போடுறது. மட்டன் மட்டும் போடுறது. சரிங்க சார். வேற இது வந்து அடுத்தது வந்து மல்லித்தூள், டர்மரிக் பவுடர். ஓகே. சாரி, மஞ்சள் தூள். டர்மரிக் பவுடர். ஓகே. அதாவது இது வந்து நெக்ஸ்ட் சிக்கன் மசாலா. ஓகே. சிக்கன் மட்டும் யூஸ் பண்றது. சிக்கன் மட்டும் யூஸ் பண்றது. சிக்கன் குழம்புக்கு யூஸ் பண்றது, சிக்கன் சாம்பாருக்கு யூஸ் பண்றது. சரி, ஓகே சார். இது வந்து நெக்ஸ்ட் கொரியண்டர் பவுடர். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து சிக்கன் கபாப் பவுடர். ஓகே. சிக்கன் கபாப் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது இப்போதைக்கு இது 9 ஐட்டம் இருக்குது. இப்போ வந்து இது கூட வந்து நாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் ஐட்டம்ஸ் ஒரு 3 ஐட்டம்ஸ் இப்போ ஆட் பண்றோம். சரிங்க சார். அதில் வந்து இப்போ சட்பட் மசாலா இருக்குது. அப்புறமா சால்டட் பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குது. சரிங்க சார். இது டொமேட்டோ சிப்ஸ். இந்த மாதிரி 3 ஐட்டம் வந்து இப்போ ஆட் பண்ண ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறீங்க. ஃபியூச்சர்லன்னா இது 1 மாசத்துக்குள்ள ஆட் ஆயிடும். சோ இது பாத்துட்டு இருக்க மக்கள் அதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆமா, ப்ராசஸிங்ல இருக்குது. சரி. 1 மாசத்துக்குள்ள அது ஆட். ₹5 விட்டா நெக்ஸ்ட் வந்து ₹10 பேக்கெட்ஸ். அது விட்டா 50 கிராம் பேக்கெட் வரும். அது விட்டா நெக்ஸ்ட் 100 கிராம், 200 கிராம், 500 கிராம், 1 kg. இதெல்லாம் வந்து எங்க பிராண்டட்ல வரும். யூனிக்கா பண்ணுவாங்க. உங்க மசாலா என்ன யூனிக்னஸ் இருக்கு சார்? எங்களது வந்து ஹோம்லி மேட் பியூரிட்டி. வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல அரிசின் மசாலா அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் மசாலா ஐட்டம்ஸ் தான் ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க நம்ம சேனல் பார்க்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரீசேல் பண்றவங்க இருக்கீங்க, கடைக்காரங்க இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷாப் ஓனர்ஸ் நீங்க எல்லாருமே வந்து மறக்காம உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்க முடியும். வீடியோ நிறைய விஷயங்கள் பேச போறோம். எப்படி எடுத்து நீங்க பண்ணலாம் நிறைய வீடியோல பேச போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹலோ சார். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்கு சார்?
இது வந்து பெங்களூர், சவுத் பெங்களூர்ல பனர்கட்ட ரோட்ல இருக்குது. நிறைய பேர் வந்து டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்பாங்க, பிரான்சைஸ் மாடல் எடுக்க ரெடியா இருப்பாங்க, இல்ல நான் ரீசேல் பண்றேன், இல்ல கடை வச்சிருக்கேன் எனக்கு அனுப்புங்க, நிறைய டைம்ல கேட்பாங்க, பல்கா கேட்பாங்க. சோ எப்படி கொடுக்க போறீங்க? நாங்க வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது விட்டா ரீட்டைலர் சில எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல யாரான ரீட்டைலர் கேட்டா அவங்களுக்கே கொடுத்துடுறோம். ஓகே சார். டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறாங்க. இல்ல புது இடத்துல யாரான ரீட்டைலர்ஸ் யாராவது கடை வச்சிருக்கவங்க ஒரு 5000 ப்ராடக்ட் வேணும், 10000 ப்ராடக்ட் வேணும், அதுவும் கொடுக்குறோம். டிஸ்ட்ரிபியூஷன், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், அப்புறமா ரீட்டைலர், சரி, 3 கொடுத்துட்டு. இந்த மசாலால இப்ப பொதுவா வந்து டிஃபரெண்டா இருக்கும், ஒரு யூனிக்கா பண்ணுவாங்க. உங்க மசாலா என்ன யூனிக்னஸ் இருக்கு சார்? எங்களது வந்து ஹோம்லி மேட் பியூரிட்டி. அப்படியா? எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ, ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ, ஆர்டிஃபிஷியல் கலரிங் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். சரி, ஓகே. எல்லாம் ஹோம்லி, அவங்க வீட்டில் செஞ்சு இது பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே சேம் இருக்கும். சரி, ஓகே. ஸோ அதனால தான் நாங்கள் அப்போவே காமிச்சேன் உங்களுக்கு. நாங்கள் ரோஸ்டிங்கில் வந்து ஹோம் மேட் மாதிரி கேஸ் ரோஸ்டரை யூஸ் பண்ணி ரோஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஹோம்லி மேட் பியூரிட்டி, பக்கா ஹோம்லி மேட் பியூரிட்டி கொடுக்குறோம். நேச்சுரலா இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும் எங்க ப்ராடக்ட் சாப்பிட்டா. இதோடைய எக்ஸ்பைரி டேட் எத்தனை மாசம் இருக்கு? எங்களது வந்து 1 வருஷம் எக்ஸ்பைரி டேட். 1 இயர். 12 months இருக்கும். 12 months வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் கொடுக்கும். சரிங்க சார். இப்ப டீலர்ஷிப் எடுக்க நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் அதிக பேர் ஆர்வமா இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ற மாதிரி இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு வந்து மினிமம் வந்து 25,000 இருந்து இருக்கு. அப்படியா? 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே கொடுக்குறோம். பேட்ச் மாதிரி பண்ணிருக்கிறோம். 25,000க்கு ஒரு பிரைஸ் வரும், 50,000க்கு வாங்கினா ஒரு மாதிரி பிரைஸ் வரும், 1 லட்சத்துக்கு வாங்கினா ஒரு மாதிரி பிரைஸ் வரும், 1.5 லட்சத்துக்கு வாங்கினா ஒரு மாதிரி பிரைஸ் வரும். சரிங்க சார். இந்த மாதிரி. சோ அந்த பிரைஸ் டீடைல் எல்லாம் அவர் ஃபோன் பண்ண எல்லாமே நான் டீடைல் கூட வீட்ல நம்பர் கால் பண்ணாங்க அப்படினா பேசிக்கலாம். இப்போ என்னென்ன குவாண்டிட்டி பேக்கேஜிங் வந்து எங்களுக்கு 5 rupees இருந்து இருக்கு. 5 ரூபாய். 5 ரூபாய் ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங். 5 rupees விட்டா நெக்ஸ்ட் வந்து 10 rupees பேக்கெட்ஸ். அது விட்டா 50 கிராம் பேக்கெட் வரும். அது விட்டா நெக்ஸ்ட் 100 கிராம், 200 கிராம், 500 கிராம், 1 kg. இதெல்லாம் வந்து எங்க பிராண்டட்ல வரும். கேட்டரிங் சர்வீஸ் பண்றாங்க, சில பேர் ஹோட்டலுக்கு சப்ளை பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் பெரிய பேக்கேஜ் வேணும். 3 kg, 5 kg, ஈவன் 20 kg கூட வாங்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நாங்க செஞ்சு கொடுக்குறோம். அவங்க ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குதோ, அவங்க ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி நாங்க செய்ய தயாராயிருக்கோம். சரி, ஒருத்தவங்க ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா எத்தனை நாள் அனுப்புவீங்க? இப்போதைக்கு வந்து ஒரு 1 day தான். 1 டேக்குள்ள அனுப்பிடுறோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள ப்ராடக்ட் இங்கிருந்து டிஸ்பேச். ஒயிட் லேபிளா கேட்டா கொடுப்பேன். ஒயிட் லேபிள் கேட்டா ஒரு நல்ல குவான்டிட்டி அவர் எடுத்தா ஒயிட் லேபிள் கூட பண்ணிக்கலாம். பட் அவங்க தான் பிராண்ட் பண்ணிக்கணும். நீங்க ஒயிட் லேபிள் மட்டும் தான் கொடுப்பீங்க. நாங்க ஒயிட் லேபிள் கொடுத்தா அவர் பிராண்ட் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ உங்க மசாலா அரிசின் மசாலா மாதிரி அவங்க பிராண்ட் போட்டு பண்ணி கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி பண்ண முடியுமா? அதுக்கு அது என்ன செலவாகுதோ அதை அவர் இது பண்ணா அது கூட பண்ணி கொடுக்கலாம். சரி, இப்போ தமிழ்நாட்டுல பர்டிகுலர் எங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? தமிழ்நாட்டில் வந்து இப்போ எங்களது கரூர் இருக்குது, அப்புறம் திருப்பூர் இருக்கு, சென்னையில் சில இடத்துல இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, சரிங்க, அப்புறம் சேலம், பழனி இருக்குது. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு 10 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க இப்போ ஆல்ரெடி தமிழ்நாட்டிலே. சரி, அது விட்டா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது எங்க ப்ராடக்ட். ஸ்ரீலங்காக்கு அனுப்பியிருக்கோம், அப்புறம் குவைத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆந்திரால ஒரு 12 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. சரிங்க. அப்புறம் கர்நாடகால வந்து ஒரு 70+ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. நார்த் இந்தியால வந்து எங்களது அஸ்ஸாமு, பீகாரு, அப்புறமா யூபி, இந்த 3 ஸ்டேட்ல இருக்குது. ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க சார். இப்போ வந்து மார்க்கெட்டிங் டிப்ஸ் ஏதாவது கொடுங்களேன். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைப்ல போவாங்க, ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஒரே மாதிரி கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுல. மார்க்கெட்டிங்ல டிப்ஸ் மாதிரி கொடுக்க முடியுமா? டைரக்டா சேல்ஸ் போகலாம், இல்லைன்னா நீங்க ஆன்லைன் கூட பண்ணலாம். மார்க்கெட்டிங் ஆன்லைன் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் ஆகணும்னு சொல்லி நாங்க என்ன பண்றோம்னா, அவங்களுக்கு வந்து இப்போ கம்பெனி போஸ்டர்ஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். ஏதானா டிஸ்பிளே போர்டு வேணும்னு சொல்ல ஃபிளெக்ஸ் போர்டு அது கூட பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹெல்ப் ஆகணும்னு சொல்லி மார்க்கெட்டிங் சப்போர்ட் வேணும். இப்போ டைரக்டா சேல்ஸ் போறது அது வேற, நாங்க மார்க்கெட்டிங் சப்போர்ட் வேணும் உங்களுக்கு. அது நீங்க பண்ணிக்கணும்னு சொல்லி சில கம்பெனில எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. எங்க கம்பெனில வந்து நாங்க மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு போஸ்டர்ஸ், ஃபிளெக்ஸ் போர்ட்ஸ், அப்புறமா சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இப்போ மெட்டா ஆட் ஆகட்டும், கூகுள் ஆட் ஆகட்டும், அந்த மாதிரி ஆட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களது டிவி ஆட் கூட வந்துட்டு இருக்குது. கனடால டிவி ஆட் வந்துட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாடுல பண்ண போறீங்க. அங்க இருக்க பெரிய பெரிய பிராண்டுலாம் நீங்க டஃப் கொடுக்க ரெடியா இருக்கீங்க. சரி, ஓகே, சூப்பர். ரேட் பத்தி கேட்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது பிசினஸ்ல மார்ஜின் எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா?
எங்களது மார்ஜின் வந்து இது பாருங்க, அவங்க ஃபோன் பண்ணா நான் டைரக்டா பிரைஸ் என்ன பிரைஸ் இருக்குதோ அதை நான் சொல்றேன் ஒரு ஃபோனாலே. ஏன்னா ஓப்பனா சொல்ல முடியாது இப்போ சோசியல் மீடியாலே, அதனால தான் சொல்லல. அவங்க ஃபோன் பண்ணா பிரைஸ் பத்தி நான் கண்டிப்பா ஒரு நல்ல மார்ஜின் வச்சு கொடுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எங்களது வந்து அப் டு 55% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு எம்ஆர்பிக்கு மேல. 40 to 55% டிஸ்கவுண்ட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நல்ல பிரைஸ் நான் பண்ணித்தரேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசின் மசாலா நீங்கள் ஒரு டீலராகவோ டிஸ்ட்ரிபியூட்டராகவோ இல்லை ஒரு ரீசெல்லராகவோ இல்லை கடைக்காரங்க இருந்தால் கடை வச்சிருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல மார்ஜின் கொடுக்குறாங்க, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எடுத்து பண்ணலாம். சாருடைய நம்பர் வந்து வீடியோவில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணி பேசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு நல்ல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.